அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்களுடைய கருத்து பதிவில் சந்தர்ப்பவாதிகளால் நிறைந்த அரசியல் களம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை வழங்கலாம் என்று எண்ணியுள்ளோம். அதன்படி மன்னராட்சி காலம் முடிவுற்ற காலத்தின் பின்னர் நவீன ஜனநாயக மக்களாட்சி முறை என்றும் பொதுவுடைமை சித்தாந்தம் என்றும் பல்வேறுபட்ட கோட்பாடுகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட குடியாட்சி முறைகள் முடியாட்சி கோலோச்சிய காலத்தில் இருந்த அதே வாழ்க்கை முறையில் மக்களை வாழ வைப்பதற்கு ஜனநாயகம் என்ற போர்வையிட்டு லாப நோக்கில் மக்களை ஏமாற்றுவதற்காக கட்சிதாவும் கடைநிலை அரசியலை மேற்கொள்ளும் நிலைக்கு பலரை தள்ளிவிட்டுள்ளது என்பதுதான் யதார்த்தம். இவ்வாறான செயல்பாடு பல காலம் கடந்து விட்டது என்பது மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இன்றைய அரசியல்வாதிகளின் மனநிலையில் பொது கொள்கை கோட்பாடு என்பதற்கும் அப்பால் தங்களின் தனிப்பட்ட வருமான கொள்கை எப்படி என்பதிலும் அதற்கேற்ப அதன் கோட்பாடுகளை வடிவமைத்து என்னென்ன ஈனத்தனம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் முதலில் அரசியலிற்குள் நுழையும் போது தங்களை மனித புனிதர்களாகவும் ஏதோ மக்கள் நலனிற்காக தங்களின் உயிரையும் மாய்த்து விடும் அளவிற்கு அஞ்சாதவர்கள் போலவும் காட்டிக்கொண்டு தங்களது முகத்தை அரசியல் தளத்தின் மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்தி விடுகிறார்கள். பின்னர் தங்களிற்கான ஒரு அடையாளம் கிடைத்தவுடன் தங்களை சார்ந்த கட்சியையும் அதன் கொள்கைகளையும் அந்த கொள்கையை ஏற்று அவர்களின் பின்னால் அணிதிரண்ட மக்களையும் ஏமாற்றி கொள்கையற்ற வியாபார கட்சிகளுடன் பேரம் பேசுகிறார்கள். அந்த கொள்கையற்ற வியாபார கட்சிகள் கொடுக்கும் கூலி தொகையை பெற்றுக்கொண்டு அந்த கட்சிகளுடன் லாபகமாக கூட்டு சேர்ந்து விடுகிறார்கள். இது அப்பட்டமான தீய செயல். கொள்கை கோட்பாடு என்பதனை கடந்து வாழ்வியல் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனிற்கு முக்கியம். சுயநலம் என்பது இருக்கத்தான் வேண்டும். சுயநலம் இல்லாவிட்டால் தன் இனம் சார்ந்த பொதுநலம் பொதுமக்கள் நலனிலும் அக்கறை வராது என்பது எனது கருத்து. ஆனாலும் தன் இனம் சார்ந்த மக்களையே தனது சொந்த சுயநலத்திற்காக அடமானம் வைப்பது அரசியல் அல்ல, அது வியாபாரம். இன்னும் சொல்லப்போனால் அது அவமானம். தமிழர் உலக அரசியல் பரப்பில் இது மிகவும் அரிதாக உள்ளது. ஆனால் திராவிட வியாபார அரசியல் பரப்பில் மிகவும் மலிவாக உள்ளது. அதனை நுகர்வதற்கு சில மெலிவான தமிழ் அரசியல்வாதிகளும் ஆசைப்பட்டு கட்சி தாவுகிறார்கள் என்பதும் வேதனைதான். ஆனால் உண்மையான இலட்சிய நோக்கோடு கொள்கை மாறாது தன் மக்களுக்கான அரசியலை நடாத்தி வேறு நடை போடும் நாம் தமிழர் தலைமையும் அதன் உறவுகளும் ஒருபோதும் சூரம் போக மாட்டார்கள். பிழைப்புக்காக தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் நுழைந்து தங்களை அடையாளப்படுத்தி தங்களை மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் தேடி தப்பியோடும் யாரும் தமிழ் தேசிய அரசியலை எதுவும் செய்துவிட முடியாது என்பதே எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.